கைஸ் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் வீடியோ வந்திருக்காது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதுக்கு வந்திருக்கோன்னா, மலைகளின் அரசியான கொடைக்கானலில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகே நமக்கு மலைகளின் அரசியான கொடைக்கானலில் தான் நம்ம ஃபஸ்ட்டு விலாக ஆரம்பிக்கிறோம். இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஃபஸ்ட் டைம் வரும்போதே பூம்பாறை அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் ஒரு 5 இடங்களில் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் அந்த 5 இடமுமே தரமாக இருந்தது. இந்த டெக்ஸ்ட்டில் வருது பாருங்கள், இதுதான் அந்த 5 இடம். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 5 இடத்துக்கு தான் நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இடையில நிறையா நீங்கள் கொடைக்கானல் போக போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானலில் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ட்ராவலிங் பண்ணால் சூப்பராக இருக்கும், எந்த மாதிரி ட்ரெக்கிங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் முழு விவரமாக சொல்லியிருப்பேன். போட் ஹவுஸு அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது மட்டும் அந்த 5 இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 பார்க் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த 2 பார்க்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். டூரிஸ்ட்டுக்கான ஒரு பார்க்கு தான் அது. ஃபஸ்ட்டு பார்க்கில் வந்துட்டு 50 ரூபாயும், செகண்ட் பார்க்கில் 50 ரூபாயும் கேட்டாங்க ஒருத்தருக்கு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உள்ளே போனோம். ஆனால் செம்ம ஒர்த்து. ஃபஸ்ட்டு இருக்க பார்க்கு வந்துட்டு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் இருக்க பார்க்கு கன்ஃபார்ம் வந்துட்டு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஒரு சில பார்க்கு அண்டு ஏரியாஸ்லலாம் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. ஏன்னு வைங்களேன், அங்கே வந்துட்டு ரொம்ப மழையாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு அங்கே பார்க்கவே முடியல. 10 நிமிஷம் தான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஏன்னா நார்மல் டேஸ் இந்த எஸ்கேஎஸ் ட்ராவல்ஸ்லாம் 1 மணி நேரம் நிற்பாங்க. ஆனால் மழை ரொம்ப ஓவராக பேஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, 10 நிமிஷம் மட்டும் கொடுத்துட்டாங்க. குணா கேவ் அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா கூப்பிட்டு போனாங்க. அந்த 2 ஏரியா மட்டும்தான் ஒரு மணி நேரம் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மழை வர்றதுனால 10 மினிட்ஸ் மட்டும்தான் டைம் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஓகே கைஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்கள் ட்ராவலிங்கில் கலந்துக்கோங்க. இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன நீங்கள் வந்துட்டு கொடைக்கானல் கிளம்புனா எத்தனை நாள் பிளான் இருக்கணும், எத்தனை ரூபா உங்கள் கையில் இருந்தால் செம்மையாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத முழு டீட்டெயிலிங் விவரமாக நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஹை கிளாஸ் மட்டும் இல்லைங்க, மிடில் கிளாஸுக்கும் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு போயிட்டு வர ஒரு ஐடியா தான் இருக்குது. சரி வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த ட்ராவலை நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த எஸ்கேஎஸ் ட்ராவலிங்கில் வந்துட்டு டியரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களோட தாராபுரத்துலேருந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் வந்துட்டு நேராகவே ஏறிட்டோம். கொடைக்கானலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. கொடைக்கானலில் கொண்டு போய் விட்டோடனே நான் நேராக வந்துட்டு எங்கே போனோன்னு வைங்களேன், எஸ்கேஎஸ் ட்ராவல் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அங்கே வந்துட்டு போய்கிட்டோம். போனோடனே அவங்க வந்துட்டு ரூம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்துட்டு இந்த ட்ராவல்ஸுக்கும் அதுக்கப்புறம் ரூம்ஸுக்கும் சேர்த்து எங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 4000 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. சரின்னு அந்த சார்ஜிங்கை கொடுத்துட்டு ஒரு 1 மணிக்கு கீழே வர சொன்னாங்க. அப்புறம் அந்த ட்ராவல்ஸில் வந்துட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மட்டும் தனியாக இல்லை கைஸ், ஒரு 6 பேரோட சேர்த்து நாங்களும் கிளம்ப ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை கைஸ், வந்து எங்களை வந்துட்டு 5 இடத்த சுற்றி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மணிக்கு வந்துட்டு அப்படியே ட்ராவல்ஸில் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். லைனாக வந்துட்டு எல்லாம் ஏறினாங்க. அப்புறம் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்யா ஸ்ருதிஹாசன் மேடம்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க மட்டுமே யூஸ் செய்கிற ஒரு கிரவுண்ட் இருக்குது. அவங்க மட்டுமே வந்து விளையாடுற மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதான் என்னென்னா, அவங்க மட்டும் வந்து இங்கே வந்து தங்குவாங்க. அப்பப்போ வருஷம் வந்து தங்கினப்போ இந்த கிரவுண்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு விளையாடுறதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்டு வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த ஃபுட்டேஜில் நான் வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி போட்டிங்கன்னா வந்துட்டு 100 ரூபா ஒரு ஆளுக்கு, 100 ரூபா 80 ரூபா போட்டிங் செய்யணும். பஸ் கிடையாது, நம்ம கூட இஷ்டத்துக்கு போயிட்டு வருது. இந்த பாஸ் கொடுத்தா தான் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அலோவ் பண்ணுவாங்க. மற்றதுன்னா டூரிஸ்ட் வண்டி, அவன் போகிறாங்கன்னா அது அவன் தேவை கிடையாது. லோக்கல் வண்டி, டெய்லி போகிற வண்டி. இதுதான் என்ன சொல்கிறது, இப்போ களியப்பண்ணிக்கிற இடம், எக்ஸ்போர்ட் களியப்பண்ணிக்கிற இடம். போய் பார்ப்போம். என்ன அந்த 50 ரூபா இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னும் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வந்து நம்ம தலையில் அடிக்கிற மாதிரி வரும். மேகம் சொல்லு, அது என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கொடைக்கானலில் இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு இந்த பிளேஸு.
சிவனம் கொடைக்கானல். திரும்ப நம்ம தான் கொடைக்கானலில் வந்துட்டு வீடியோ ஓடுதா தேவா ஏன் மங்களா இருக்குது கிளியரன்ஸ் இல்லை வீடியோ தேவா நிஜமான இலையில எடுக்கணும், பொம்மை இலையில எடுக்கூடாது. ஆமாச்சு ஏன்னு தெரில கைஸ், ஏதோ ஃபால்ஸ் மாதிரி இருக்கு சின்னதாக. இது அடுத்தா பார்க்க போகிறது தாங்க இந்த பயணத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் அது. இதுதான் குணா கேவ். இந்த விஷயம் இப்போ நினச்சாலும் பயந்தமாக தாங்க இருக்குது. என்னென்னா கேரளாவிலேருந்து ஒரு 6 நண்பர்கள் 10 நண்பர்கள் வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க கொடைக்கானலுக்கு வந்து சும்மா இல்லாமல் குணா கேவில் வந்துட்டு தடை செய்யப்பட்ட பகுதின்னு இது தமிழ் மலையாள பசங்களுக்கு தமிழ் தெரியாததுனால அவங்க அதையும் மீறி அங்கே உள்ளே வந்துட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே அதில் ஒரே ஒரு நண்பன் குழிக்குள்ளே தெரியாமல் விழுந்துடுறான். குழி செடியால் மூடி இருக்கிறதுனால அவனுக்கு தெரில. அதனால் அங்கே அவன் விழுந்ததுனால அப்போ போலீஸுன்னு யாருமே வரல. வந்தாலுமே உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பயம். இது வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு கணக்கே இல்லாதபடி ரொம்ப பயமுறுத்துனாங்க அங்கே இருக்கவங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியாத நிலையிலே இருக்கும்போது தான் அப்போது ஒருத்தர் முன்னுக்கு வந்தார், குட்டன் சிஜு. இது வந்துட்டு இப்போ இந்த பேர் முன்னையான்னு தெரில, நானே மஞ்சுமல் பாய்ஸை பார்த்து தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். சிஜு அப்படிங்கிறவர் தான் இறங்கி அந்த சுபாஷை வந்துட்டு மீட் எடுத்தார் அப்படின்னும் அவங்கள வந்துட்டு காரில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. போகும்போதே அவங்களுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மலை அடிவாரத்தில் இருந்திருக்காங்க. எப்படியும் வந்துட்டு போலீஸ்லாம் கண்டுபிடிச்சி அவங்க இப்போ உயிரோடு தான் இருக்காங்க சேஃபாக. எப்படியோ அவங்க வந்துட்டு உயிரோடு இருந்துட்டாங்க. அப்புறம் அப்பையிலிருந்து குணா படம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்தது, அதை பார்த்து தான் வந்துட்டு இவங்களே வந்திருக்காங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் இன்னும் பாப்புலர் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த குணா கேவ் அப்படிங்கிறதுக்கு வர ஆரம்பித்தாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே பாருங்கள் கைஸ். ஆனால் இங்கே உள்நுழைவு சீட்டாக வந்துட்டு ஒருத்தருக்கு இங்கே வந்துட்டு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு 10 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ளே வந்துட்டு போக முடியும். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நின்றுட்டு சீக்கிரமே தான் வந்துட்டு போகணும். ஓகேங்களா, தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குணா கேவுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்ற மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆனால் ரியலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரியலில் இப்போ பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ಅವರು ಮಕ್ಳು ಹೇಳ್ತಾರೆ ಸಿಗಬೇಕಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋ ಕಡೆ கேட்பீங்க
சாப்பிட்டுலாம் இங்கே வந்தோம்னா அவ்வளோதான் வாந்தி தான் பண்ணுவீங்க. அங்கே போய் போட்டாக்கலாம், அங்கே போய் இல்லைங்க. வா வா அப்படி வா, அப்படி நடங்க, அப்படி நடங்க, அப்படி நடங்க, இப்படி இப்படி இது போகிறாங்க போது. படத்தில் வருமில்ல. சரி அதுவா வலிக்கி விட்ரு வலிக்கி விட்ரு வலிக்கி விட்ரு. இந்தா ஃபோன் கையில் வச்சுக்க, வாட்டர் கேனை பார்த்து வைக்கிறேன். வீடியோ ஓடு அடிப்பா, எடுத்துகிட்டே வா. அவ்வளோதானா? ஆமாம், உள்ளே போகக்கூடாது. ஆமாம், அந்த இதில் வருப்பில்ல குணா படத்தில் போகலாமா உள்ள? ஏதாவா மனிதர் உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல. அதுதான் மனிதர் உணர்வு கொள்ள வா. தள்ளு போட்டோ எடுக்கலாம். அடா அதுதான்டா சாங் போட்டாங்களா, அந்த அந்த இடம் தான் அது பாருங்க. இல்லை மழை வருதுப்பா. தேவா இப்போ எங்கே இருக்கோம்? அடடாமடா இந்த இதில் இருக்கோம். இப்போ குளிர்றது கைஸ், ஏன்னா மழை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை கைஸ், வந்துட்டு இன்னும் வந்துட்டு நான் 3 இடம் இருக்குது போகிறதுக்கு. அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோன்னா இது லாங் அப்படியே போயிட்டே இருக்கும். மழை பேர் சத்தம் கேட்குதா இல்லையான்னு தெரில. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு வைங்களேன், மைக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு கைஸ். அதை வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்க முடியும். அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோவே வரல. இப்போ நேராக போய் அங்கே வந்துட்டு ஷெட் இருக்கா, அங்கே வந்துட்டு டீ கடை இருக்குது. டீ குடிச்சிட்டு அப்படியே நேராக அடுத்த லொக்கேஷன் போவோம். அடுத்த லொக்கேஷன் இப்படி மழை வந்து எதுவுமே பண்ண முடியாது, பாதி நனைஞ்சிருச்சு. ஓகே, நான் வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு அடுத்த இடத்த வந்துட்டு காமிக்கிறேன். ஏன் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னு வைங்களேன், மழை ஓவராக இருந்துச்சு இந்த இடமா, இந்த இது மட்டும். சரி ஓகே, போயிட்டு கூப்பிட்றேன் கைஸ். அப்புறம் இப்போ இன்னொன்று சொல்லணும், இந்த பையா படத்தில் வந்துட்டு அடராமடா வந்துட்டு சாங் பண்ணாங்களா, அந்த இடம் வந்துட்டு இந்த இடம் தான். நல்லா இப்போ சேமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அப்புறம் நம்ம குணாகே இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். மஞ்சுமல் பாய்ஸில் வந்துட்டு படம் எடுத்திருப்பாங்களா, அதில் வந்துட்டு பாதி சீன் மட்டும்தான் இங்கே எடுத்தாங்க. குழிக்குள்ள உழுகிற சீன்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஊரில் போய் ஒரு ஷெட்டாக அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணி அவங்களாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க.
அந்த குழிக்குள்ள விழுகிற சீன்லாம் வந்துட்டு இங்கே எடுத்தது கிடையாது. அந்த தாண்டி போவாங்களா அந்த சீன் மட்டும்தான் இங்கே எடுத்தது. அதுக்கப்புறம் வர சீன்ஸ் பூராமே அவங்க ஊரில் செட் பண்ணி எடுத்தது. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதி பேருக்கு தெரியாது, எனக்கே ஃபஸ்ட் தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்த லொக்கேஷன் என்னன்னு வைங்களேன், 2வது வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் போகணுன்னு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எஸ் வாசு ப்ரோ தான். அவர் வந்துட்டு காய்ச்சல்னு சொல்லிட்டு ஷாக்ஸ் மாமி அப்பு அவரெல்லாம் வந்துட்டு வந்திருப்பாங்க. இந்த இடம் நான் வந்துட்டு வரணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி வந்துருச்சு. நம்ம சேனல்லே பாதி பேர் வந்துட்டு வாசு ப்ரோவோட ஃபேனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாசு ப்ரோ ஃபேன் தான். அதனால தான் அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. ஓகே கைஸ், அவர் வந்துட்டு எங்கெங்கே என்ன ஷாக்ஸ் சுவாமி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வளைச்சி வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு வைங்களேன், அப்போ வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஏன்னா ட்ராவல் பண்ணல, எனக்கு வந்துட்டு ட்ராவலிங்கில் வந்துட்டு மலை ஏறுறதுனே ஆகாது. எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அடுத்த வீடியோக்கள் நான் தான் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஓகே வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண 3வது இடத்துக்கு போகலாம். கைஸ், எங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க. ஏன்னா மழை வர்றதுனால. அதனால் எங்களாலேயே ஒழுங்காக வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால தான் இவ்வளோ கம்மியாக இவ்வளோ லோவாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 இடங்கள் வந்துட்டு சுற்றி காமிச்சாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை எடுக்காமல் போயிட்டோம். ஏன்னு வைங்களேன், எங்களோட ஃபோனில் சார்ஜஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மழையும் ரொம்ப ஓவராக பெஞ்சதுனால வேறு வழியிலன்னு சொல்லிட்டு லாட்ஜில் போயிட்டு சார்ஜ் போட்டு அதுக்கு அடுத்த நாள் காலைல வந்துட்டு அடுத்த லொக்கேட்டுக்கு போக ஆரம்பித்தோம். அடுத்த லொக்கேட்டுன்னா 2 பார்க். வந்துட்டு வாசு ப்ரோ வந்துட்டு அவர் டீம்மேட்ஸோட ஷாக் சாமி மட்டும் அவர் டீம்மேட்ஸோடு உட்காந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பார். வீடியோ பாட்டு வந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 இடங்களில் 3 இடங்கள் மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ இடங்கள் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இல்லை ஒரு 5,000 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்துட்டு எஸ்கேஎஸ் ட்ராவல்ஸ் போகலாம். போயிட்டு அந்த 5,000 ரூபாயில் ரூமு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4,000 ரூபா வந்துட்டு ஆயிரும். மீதி 1,000 ரூபா வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் 500 ரூபாயை. நீங்கள் வந்துட்டு ஒரு 3 நாள் 5 நாள் அப்படின்னு ட்ராவல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட 10 ரூபாயோ 12 ரூபாயோ கன்ஃபார்ம் வேணும். நாங்கள் வந்துட்டு ஒரு 7,000 ரூபா கொண்டு போனோம். கரெக்டாக வந்துட்டு எல்லாமே செலவாயிடுச்சு. கடைசியில் எங்களுக்கு வந்துட்டு 500 ரூபா தான் பேலன்ஸ் இருந்தது. செமையாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தாலே போதும். அடுத்தது வந்துட்டு 2 பார்க் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு பார்க்கு நான் வந்துட்டு ஓரளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் 2வது பார்க் தான் வந்துட்டு நான் உழைச்சி வீடியோ எடுத்ததே. அதுதான் ரொம்ப லாங் போகும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 34 நிமிஷமாக வந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி வாங்க பார்க்க போகலாமா? அது நவுத்துங்க. வாங்க. மேகம் அப்படி வருது. அங்கே ஒரு மேகம். இவங்கெல்லாம் வந்து தங்கினாங்க சொல்லிச்சல அந்த பையன் அந்த வீடாக இருக்குமோ. ஆரியா கெஸ்ட் ஹவுஸ். வாங்க. ஒரு லாட்ஜ் கேட்டோம்ல, இந்த கைவி என்னை கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு வா. அங்கே நடக்கிற வைக்க. சரி போ. ஓடல. இது என்ன இது என்ன எடுத்துட்டு தான் வரேன். எனக்கு வியூ முக்கியம் வீடியோவில். இது வந்துட்டு லென்ஸை வச்சு வந்துட்டு பல இடங்களை மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஜூம் பண்ணி செம்மையாக இருக்குது.
இது வந்துட்டு ஒருத்தருக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த லென்ஸ் தான். செம்மையாக இருக்குது. ஏன் உனக்கு என்ன தெரியுது மேடம்? எல்லாமே தெரியுது. எல்லாமே தெரியுதா? அது அந்த இடம் ஆமா எடு ஒண்ணுமே தெரியல. ஓகேவா சார் என்ன பண்றீங்க? கசக்குது. 3 வாங்கிட்டு வந்து தானே. பேச மாட்டாளே, சவுண்டு வராது. சவுண்டே வராது. சொல்லுங்க 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 மூச்சி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர் எவ்வளோ பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் பிச்சைக்காரர். சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன ஒப்பேன் லட்சக்காரன் வச்சிருந்தாருடா. அடுத்து நம்ம போகிற பார்க் வந்துட்டு பூவால் நிறைஞ்சிருக்க ஒரு அழகான ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி இருந்தேன். ஆனால் அங்கே போனோடனே ஒரு மாதிரி ஃபீல் வந்துருச்சு. அந்த இயற்கை காற்றை சுவாசித்த உடனே ஒரு மாதிரி எனக்கு உள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சு. அதனாலேயே நான் போனபடி நானே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அங்கே உள்ளே போகிறதுக்கு தேவாக்கு 25 ரூபா. ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு 25 ரூபா, எங்களுக்கெல்லாம் விட்டு 50 ரூபா கொடுத்துட்டோம். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். அப்புறம் டிக்கெட்லாம் வாங்கி மொத்தம் 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே என்ன இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு சுத்த போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு ஒரு பார்க்கு. இதில் வந்துட்டு பூ கண்காட்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க வந்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தா தெரியும், செம்மையாக ஒரு இடம். இங்கே வந்துட்டு ஸ்டூல்லாம் இருக்குது, உட்காந்துக்கலாம். இதோ பாருங்க, இங்கே கூட அப்படியே உட்காந்துக்கலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பூ கண்காட்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கும்போது எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எடுப்பேன்னா கண்காட்சியில் எடுத்தது வரும், இல்லைனா ஃபோட்டோஸ் வரும். ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லை அடுத்த ஃபுட்டேஜ் வருமானு தெரில. சரி, பை பை. எதுக்கு இப்படி ஃபுட்டேஜெல்லாம் கட் பண்ணி வருதுன்னு வைங்களேன். எல்லாருமே வந்துட்டு எங்கள் பேரண்ட்னால தான் அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு மாற்றி இது வரைக்கும் எவ்வளோ கட்டு தெரியுமாங்க ஆச்சு. அப்போ எப்படியோ பூக்கண்காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அது வந்துட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். கட் பண்ணாமல் செமையாக வந்துட்டு பூக்கண்காட்சி இருந்தது. அதை நீங்களும் பாருங்கள் என்னோட சேர்ந்து. ஓகே, வாங்க எக்ஸ்ட்ராட்டாக போயிடலாம். அங்கே ஒரு சேட் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான். அது இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து தான் வாட்டர் வரும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இங்கே தேவா காணும். அவரை வந்து கேட்பியா, எங்கே அப்பா அம்மாவை காணும். வார்னிங் போட்டு
தள்ளுடா வீடியோ. அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க எல்லாமே. வந்து பூவெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து யாரும் எப்படி போகிறீங்க பூக்கள் எல்லாம் பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச சாப்பாடு இவன் அள்ளி தின்ட்டான். ஆமாம், இங்கே வந்து ரேடியோ பூன்னு ஒரு பூ இருக்குது. இது என்ன பூ? அவனுக்கு தெரியும் கேமரா பெருசா இங்கிருந்து அப்படியே உடப்பா இருக்கு. ஏன் உடப்பா இருக்கு? நல்லா சூப்பராகவே இருக்கு. மழை வீடியோ தான்டா ஓடுது. அது எப்படி கரெக்டா கூட நான் எடுத்துக்கிறேன். சென்னு ஆரி அதோட கிட்ட வீடியோ பப்பி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ பேப்பர்சி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ அதெல்லாம் அதே கூட கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி விடு அந்த பூவை. கடிக்காது. கேமரால தெரிய மாட்டேங்குது. இப்போ எடு ஆன்ல தான் இருக்கு கேமரா வீடியோ. இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிச்சுப்பா, நான் பார்த்து கிட்ட போயிடா கடிச்சிச்சு. அங்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குப்பா. இதுவே அரை மணி நேரம் நோண்டிட்டு இருந்தா. கண்ணாடி போட்டு கட்டலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறான் பாருங்க. கிரையன் பூங்கா. அங்கே போயிட்டு அப்படி ஒரு சொல்லலாம். எது? ஆமாம், அதில் போகலாம் நினைக்கிறேன். அதில் போய் காசுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அதில் போகலாம். ஏன்னா போகுது. அது இப்படி மூஞ்சி கட்டு எடுத்து பரவாயில்ல. நியாயம் வீடு 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 பூரா கீரை கைஸ் பாருங்க. கைஸ் இதான் வந்துட்டு பார்க்கு. தேவை விளையாட போகிறோம். நாங்கள்லாம் வந்துட்டு உட்காந்து இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்க என்கிட்ட. கேஸை பாருங்க, பாம்பு பண்ணி பாத்ரூமெல்லாம் பள்ளியாட்டு இருக்கு. ஆமாம், பச்சவந்தி அப்படி வெட்டி இது. சரிவா இங்கே ஒரு லேக்கு. வெயிலா இதுவும் ஃப்ளவர் தான்.
பார்த்தீங்களா இது என்ட்ரன்ஸ் என்னன்னா வெளியே போகிறதுக்கு இது என்ட்ரன்ஸ். உள்ளே வந்துக்கலாம் அது மூலயமா. லேக் பாருங்கள். கைஸ் பாருங்க, ஃபோட்டோ எடுக்க போகிறோம் தேவாக்கு. இது செமையாக இருக்கும். எங்க அப்படி போடு. செமையாக இருக்குது. பூவிலே அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஊட்டியில் இதே மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. உட்கார மாதிரி ஏதோ ஒன்று இடம் இருக்குது இங்கே, ஆனால் உட்காரலாமான்னு தெரில. அங்கே பார்க் இருக்கு பாருங்க, போய் கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு போய் பேசுகிறேன். வந்துட்டு பார்க்கில் போய் விளையாண்டு வந்தாச்சு கைஸ். இது வந்துட்டு லேக்கு பார்த்துக்க. உள்ளே போக முடியுதுமா? உள்ளே போக முடியுது, ஆனால் உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு திட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் போய் லேக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் க்ளீனாக சொல்லிட்டேன். எத்தனை தடவை எடுத்துகிட்டு போனால் கொடைக்கானலில் வந்துட்டு ஜாலி பண்ணலாம், கொடைக்கானலில் வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் எங்கே தங்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். இந்த எஸ்கேஎஸ் ட்ராவல்ஸ் அப்படின்றது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்துட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எஸ்கேஎஸ் ட்ராவல்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே உன்னை வந்துட்டு கூப்பிடுவாங்க. போயிட்டு இந்த எந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஓகே புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னு வைங்களேன், அது அங்கே வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் சாக்லேட்டு மற்றும் பல மூலிகை பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு வரும்போது ஒரு டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கேயே வந்துட்டு அவங்க உருவாக்குறாங்க. அதனால் அது வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கும். அதனால் நான் வந்து அந்த சாக்லேட் வந்துட்டு 1/4 கிலோ வாங்கிட்டேன். 1/4 கிலோ 200 இது 1/2 கிலோ வாங்கினா 300 400 அப்படின்னு வந்துட்டு போவோம். செமையாக இருந்தது அந்த சாக்லேட். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்தது, செம ட்ரை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணிட்டு போனோமோ அதே வழியாக வந்துட்டு திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் வந்து டெலிட்டட் ஃபுட்டேஜ் அப்படின்றது நிறையா வந்துட்டு இருக்குது. அந்த ஃபுட்டேஜஸை வந்துட்டு நான் பார்ட் 2 அப்படின்ற ஒரு வீடியோவை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஒரு 4-5 இருக்கும். அதை வந்துட்டு நான் போடுற பாருங்கள். ஓகே.